Hello everybody. Hi. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So யாரெல்லாம் இப்போ கிளாஸ்ல இருக்கீங்க just say hi in the chat section. I'm super excited because இது எல்லாரும் நீங்களா ரொம்ப நாளா கேட்டிக்கிட்டே இருந்த ஒரு chapter. Yes, so finally we are here. So chapter 3 let me know by the end of the class நம்ம இந்த chapter வந்து line by line வந்து வெச்சுக்கலாமா? Will it be more useful for you அப்படிங்கறத வந்து let me know in the comment section. And also may I know if the audio, video, everything is clear? Super duper clear. Yes. Hi Naveen, Janu, எல்லாரும் யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க? தங்களது இயற்பெயரை சாட்டில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Okay, so yes, you have never seen in our channel before. So பாத்தீங்க அப்படின்னா ma'am, half an hour wait, please clarify my doubt. How test or conducted Vedantu criminal paid batch and how to watch recorded session. Other contentல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த subject wise நீங்க அந்த recorded content வந்து பார்க்கலாம். சரியா? Also test வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சண்டே வந்து நடக்கும். அதுவும் டெஸ்ட்க்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த क्वेश्चन பேப்பரை பார்த்துட்டு ஆன்சரை எழுதி PDF அப்லோட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, சோ நிறைய பேர் வந்து அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? சோ சாப்டர் 2 உடைய அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டட் வீடியோ நடத்தி வந்து போட்டிருக்கேன். சரியா? சோ மறக்காம வந்து டுமாரோ உங்களுக்கு அது வந்து பப்ளிஷ் ஆயிடும். சோ நாளைக்கு அந்த ரெக்கார்டட் வீடியோவை எல்லாருமே கண்டிப்பா பாத்துருங்க. சரியா? சோ என்ன மட்டும் நம்ம எக்ஸாக்டா அதுக்கு வந்து எழுதினா போதும் அப்படிங்கறத I have mentioned it here clearly for you. Okay? Yes. So Monday அன்னைக்கு the சீக்ரெட் என்ன அப்படிங்கறத வந்து ரிவீல் ஆயிடும். எஸ். சோ யாருக்கெல்லாம் வந்து நீட் அண்ட் ஜேஇக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களோ சோ நம்ம தமிழ்நாடுல வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து சென்னையில மட்டுமே அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, பேரூர், பெருங்குளத்தூர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் வந்து இருக்கு. ஓகே, சோ அங்க நீங்க வந்து ஆன்லைன் ஆஃப்லைன்ல நீங்க வந்து நீட்டுக்கு ஜேஇக்கு படிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல புக் மை விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீம் will contact you. ஓகே, சோ இன்னும் யாராச்சும் டீம் மின்னல் பேட்ச்ல சேராம இருக்கீங்க அப்படின்னா உடனே சேர்ந்துக்கோங்க. because for the whole year every day 2 hours of live class, Sunday ஆன டெஸ்ட், லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்ட ரெக்கார்டிங்ஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் உடைய PDF, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் நீட் அண்ட் ஜேஇக்கு பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் ரெக்கார்டட் வீடியோஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஜஸ்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் 3999 நாங்க தான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து டீச் பண்ண போறோம். ஓகே, ஃபார் தி ஹோல் இயர் ஜஸ்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் 3999. சோ கிளாஸ் 11 இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிக்கலாம், கிளாஸ் 12 ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அதுக்கான லிங்க் இருக்கு, நீங்க அதையும் வந்து கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, சோ சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. சோ இப்ப லைவ் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எஸ், இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எஸ் எஸ் எஸ், வெரி குட், சூப்பர் 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 செம. ஓகே, சோ டேப் இருக்கு ஆனா வந்து பேனா இல்ல. I'll just go and bring the pen. எல்லாருமே வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு சாட்ல ஃபயர் தெறிக்க விடுங்க. I'll be back now. Yep, we are back. Okay, so வந்தாச்சா எல்லாருமே? எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெல்கம் பேக் buddies. சோ சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, மிட்ட முடிஞ்சு போச்சு, ஆனது ஆயி போச்சு. இனிமே இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்லாம் சூப்பரா படிக்கிறோம், செமையா படிக்கிறோம். ஓகே, சோ இப்போ லைவ் செஷன் வந்திருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை இன்னும் ஸ்மாஷ் பண்ணிட்டு end of the live class வரைக்கும் எல்லாருமே வந்து இருக்க போறீங்க. ஓகே, so you are going to stay till the end of the live session and இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் சீக்கிரமா முடிக்க போறேன். it is not going to be dragged for 1.5 hours இருக்க கூடாது கிடையாது. 1 hourல நம்ம சூப்பர் டூப்பரா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த சாப்டர்ல ஒரு சில இம்பார்ட்டன்டான புக் அண்ட் சைட் क्वेश्चंस எல்லாம் வந்து இருக்கு. அதனால தான் நீங்க வந்து இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த புக் அண்ட் சைட் क्वेश्चंस எல்லாத்தையுமே பொறுமையா நானு அடுத்த லைவ்ல உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். சரியா? So for that நம்ம சேனல் இப்பவே வந்து நீங்க subscribe பண்ணிக்கோங்க. So let's start
with the book back questions now. Okay, so first question, what is inert pair effect? Chapter 2 லயும் நம்ம படிச்சிருப்போம், chapter 3 லயும் அதே inert pair effect தான். Okay, so in heavier post transition metals ல, ஓகேவா, heavier post transition metals ல இந்த s orbital ல இருக்கிற electrons இருக்குல, ரெண்டு electrons, அந்த electrons என்ன பண்ணும் அப்படினா they'll remain inert. remain inert அப்படினா என்ன அர்த்தம்? யாரு கூடயும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. சரியா? I won't react with you. Okay, எது கூடயும் bond ஃபார்ம் பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது, அது எலக்ட்ரானை கெயினும் பண்ணாது, எலக்ட்ரானை கொடுக்கவும் கொடுக்காது. சரியா? சோ நல்லா கவனிங்க, in heavier post transition metals, heavier post transition metals ல the outer s electrons, இந்த outer s electrons வந்து இருக்காங்க இல்லையா, ns orbital, they have tendency to remain inert. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணாம, ரியாக்டே பண்ணாம, யாரு கூட ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் they call it as inert. Okay, and show reluctance to take part in bonding. reluctance அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தயக்கம் அப்படின்னு அர்த்தம், which means unwillingness அப்படின்னு அர்த்தம். willing-ஏ இல்ல. ஓகே, bonding take part பண்றதுக்கான ஒரு willing இல்ல, willingness இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, which is known as inert pair effect. This effect is also observed in group 14, 15 and 16. Okay, so group 14 ல, 15 ல, 16 ல மூணுத்துலயுமே நம்ம இந்த எஃபெக்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, so heavier post transition elements ல இந்த outer ns electron bonding ல take part பண்ணாது, அவ்வளவுதான்டா இந்த inert pair effect. Okay, so I'll give you the PDF, but class புரியுதா? இந்த first question எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்னா எல்லாரும் chatல clear அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கிளியரோ chatல டக்குன்னு clear அப்படின்னு போடுங்க. 2 நிமிஷம் தான், 2 மார்க்னா 2 மினிட்ஸ்ல முடிக்கிறோம், 5 மார்க்னா 5 மினிட்ஸ்ல கிளியரா படிக்கிறோம். முடிச்சிட்டு ஒரு ரிவைஸ் பண்ணா நமக்கு இது கிளியர் ஆயிடும், அவ்வளவுதான். ஓகே, சோ ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ns ஆர்பிட்டால் இனர்ட்டா இருக்கும், யார் கூடயும் ரியாக்ட் பண்ணாம. ஓகே, they show reluctance in taking part in bonding. bondingக்கு they show reluctance. ஓகே, சூப்பர். அடுத்து chalcogen belongs to p block, give reason. chalcogen வந்து எதனால வந்து அது p block elementsல வந்து இருக்கு, அதுக்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, chalcogen belongs to group 16 with a general electronic configuration of ns2 and np4. நீங்க பார்க்கலாம், இந்த group 16 ல வந்து பாத்தீங்க அப்படின்னா chalcogen family வந்து இருக்கு. chalcogen வந்து நம்ம group 16 உடைய ஒரு ஸ்பெஷல் பேரை தான் we call it as chalcogen. ஆமா, இந்த periodic table இருக்குல்ல, அதுல group 16 அப்படிங்கிறது வந்து என்னது? What is this group 16 in the periodic table? Do you know? Yes, what is group 16 in the periodic table? மொத்தமா எவ்வளவு periods வந்து இருக்கு நம்ம periodic table ல? We have 18 periods இல்லையா? சோ அதுல 16th group. ஓகே, oxygen family. Very good. இததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? 16th group, chalcogen அப்படின்னு சொல்றோம். சோ chalcogen உடைய outermost electronic configuration வந்து எப்படி தெரியுமா இருக்கு? ns2np4 ஆ இருக்கு. ஓகே, ns2np4 ஆ இருக்கு. Since the last electron enter into p subshell, they belong to p block. இந்த last electrons வந்து p orbital ல போயிட்டு fill ஆகுறதுனால நம்ம இது என்னன்னு சொல்றோம்? We call it as p block elements. அவ்வளவுதான். சரியா? So group 16 உடைய outermost electronic configuration என்னதுடா? ns2np4. சரியா? Since இந்த last electron வந்து p orbital ல, p block ல enter ஆகுறதுனால we call it as p block elements. Okay, super. Explain why fluorine always exhibit an oxidation state of -1. Okay, so first ரெண்டு question நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். Is it clear for everybody? எல்லாருக்கும் clear-ஆ? Okay, very good. சரியா? Okay, so பசங்களா, I just want to ask you all one thing. NEET JEE-க்கு prepare பண்றோம், help பண்ணுங்க நீங்களும் கேட்டீங்க. சரி, ஓகே, கன்சிஸ்டன்டா நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பசங்களுக்கு டெய்லி வந்து நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து போடலாம், டெய்லி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்களுக்காக வந்து ஒரு சீரீஸ் நானும் யார் சாரும் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு டே 10,
ஆரம்பத்துல இருந்த ஒரு வரவேற்பு வந்து போக போக அப்படியே கம்மியாயிட்டே போகுதே, வர வர மாமியார் கழுத போல ஆனாலாங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கே. வை ஏன் ஏன் வை கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட வந்து இல்ல. ஏன் கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது வந்து உங்ககிட்ட வந்து இல்ல? ஸ்டாப் பண்ணிடலாமா அந்த சீரீஸ? எஸ், ஸ்டாப் பண்ணிடலாமா? டெய்லி உங்களுக்காக தானே நீட்டுக்கும் ஜேஇக்கும் நாங்க வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பட் யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி லிசனிங் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா? இப்படி ஒரு சீரீஸ் வந்து வேண்டாம், பிகாஸ் யூ ஆர் நாட் ரெகுலர்லி ஃபாலோயிங் த சீரீஸ். வாட் டு யூ சே? நோவா எஸ்ஸா? நோ. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ரெகுலரா நீங்க தான் வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணல, யாருமே பார்க்கல அப்படின்னா நாங்க எதுக்கு வந்து ரெகுலரா வந்து வீடியோ போடணும்? ஓகே, பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா இங்க பாரு, நீட் ஜேஇ கனவெல்லாம் நீ மறந்துரு. when you are not preparing for like daily நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணல அப்படின்னா நீட் ப்ரிப்பரேஷனை you just can forget it. ஓகே, அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இனிமே நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீட் ஜேஇக்கு நாங்க போடுற ரெக்கார்டட் வீடியோஸ இனிமே ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே கைஸ், explain why fluorine always exhibit an oxidation state of -1. இந்த fluorine உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஏன் வந்து -1 அப்படின்னு வந்து கேக்குறாங்க. The electronic configuration of fluorine. சரி வாங்க நம்ம இந்த electronic configuration of fluorine வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, 1s2, 2s2, 2px, 2py2 and 2pz1. இப்போ நல்லா கவனிங்க. To attain the noble gas configuration, it gains 1 electrons and exhibit -1 oxidation state. இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு p ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா மாறிடும். ஃப்ளூரின் கரெக்டா? ஃப்ளூரின் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா மாறிடும் இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சாலே. ஓகே, சோ அதனாலதான் ஃப்ளூரின் பாத்தீங்க அப்படின்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. ஓகே, ஏன்னா இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு அப்படின்னா இட் வில் பிகம் ஸ்டேபிள். அப்படிங்கறதுனாலதான் fluorine is exhibiting -1 oxidation state. Is that clear for you? Yes, very good. Fluorine is the most electronegative atom. Most electronegative na enna? முதல்ல electronegative அப்படின்னா என்ன? The tendency to attract the shared pair of electrons. Correcta? The tendency to attract the shared pair of electrons தான் we call it as electronegativity. Okay, so fluorine தான் இருக்கிறதுலயே most electronegative-ஆ வந்து இருக்கும். சரியா? அதனால அது என்ன பண்ணாது அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே எக்ஸிபிட் பண்ணாது. ஓகே, ஏன்னா fluorine-க்கு வந்து இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா அது ஸ்டேபிள் ஆயிடும். உனக்கு எப்படி இன்னும் ஒரு மார்க் வாங்கிட்டா நான் வந்து மேம் இன்னும் 1 மார்க் வாங்கிட்டா நான் வந்து பாஸ் ஆயிடுவேன், இல்ல 1 மார்க் வாங்கிட்டா நான் சென்டம் அப்படின்னா அந்த 1 மார்க் வாங்குறதுக்கு நீ எவ்வளவு டெஸ்பரேட்டா இருப்ப. அந்த மாதிரி fluorine வந்து இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா நான் சூப்பர் ஸ்டேபிள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவா வந்து இருக்கு. அதனால அது வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணாது. அது வந்து எலக்ட்ரானை கொடுக்காது. சரியா? ஓகே, அப்படி பண்ண முடியாது ஃபைசிலா. Since it cannot expand its octet rule due to non-availability of d orbitals. Okay, so d orbitals இல்லாததுனால அது வந்து என்ன பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அது வந்து வாங்கிக்க முடியாது. ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அது வாங்கிக்கும். சரியா? ஓகே கைஸ், சோ இப்ப இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் வந்து கிளியர்? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல கொஞ்சம் கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் பாரு, மூட்டைப்பூச்சி தான் வந்து பேசிட்டு இருக்கு. மூட்டைப்பூச்சி வாயை அடைக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்? சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணணும். கரெக்டா? எஸ், நம்ம தான் வந்து சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணணும் இல்லையா? இல்லனா வந்து என்ன ஆகும்? மூட்டைப்பூச்சி தான் வந்து கண்டினியூஸா வந்து பேசிட்டே இருக்கும் கிளாஸ்க்குள்ள. We should not let மூட்டைப்பூச்சி rule the game. குயிக்கா இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? எஸ், அடுத்தது போலாமா?
Can we go to the next? Very good ரா, super super. அடுத்த question வந்து பாருங்க, explain the oxidation state. Okay, we need to find the oxidation state of the following OF2. சரியா, அதுக்கு அப்புறமா வந்து O2F2. Okay, and then Cl2O3 I2F4. இப்போ தயவு செய்து எல்லாருமே ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. OF2 நல்லா புரிஞ்சுக்கோ. எப்போலாம் ஃப்ளூரின் கூட ஆக்சிஜன் இருக்கோ, நல்லா கவனிங்க, எப்போலாம் ஃப்ளூரின் கூட ஆக்சிஜன் இருக்கோ அப்போலாம் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 பசங்களா. அப்போலாம் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஓகே, இங்க நீங்க ஃப்ளூரினுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் -1ன்னு, ஆனா அதை தான் நம்ம கண்டே பிடிக்கணும். சரியா, சோ ஃப்ளூரின் கூட ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அப்ப அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. சோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு, பிளஸ் 2 ஃப்ளூரின். ஃப்ளூரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எனக்கு தெரியாது. சரியா, தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am keeping it as X ன்னு நான் வந்து வெச்சுக்கிறேன், which is equal to 0. அப்புறமா 2 into 1 2 plus 2x equal to 0. இப்ப இந்த +2 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -2 மாறிடும். அதுக்கப்புறமா x equal to -2 divided by 2. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவிஷன் ஆயிடும். சரியா, சோ -2 divided by 2. சரியா, சோ நம்ம வந்து இத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேன்சல் பண்றோம். சோ கேன்சல் பண்றப்போ நமக்கு என்ன வரும், -1. சோ x equal to -1, which is the right answer. சரியா, OF2 உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா O2F2. இங்க நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ ஆக்சிஜன் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, பெர் ஆக்சைடா இருக்கு. சரியா, ஆக்சிஜன் வந்து இங்க எப்படி இருக்கு, நமக்கு பெர் ஆக்சைடா இருக்கு. அது என்ன மேம் பெர் ஆக்சைடு அப்படின்னா, இங்க பாரு, எப்போலாம் ஆக்சிஜன் வந்து H2O2 இல்லனா F2O2, ஓகே, அதாவது X2O2 அந்த மாதிரி 2 அந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து பெராக்சைடு ஃபார்ம்ல இருந்தாலே அப்போலாம் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன தெரியுமா, எப்போலாம் பெராக்சைடு ஃபார்ம்ல ஆக்சிஜன் இருக்கோ அப்போலாம் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அத மறந்துடாதீங்க. ஓகே, ஜெனரலா ஃப்ளூரின் கூட வந்து ஆக்சிஜன் வந்துச்சுன்னா இட் இஸ் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதே O2F2 H2O2 இந்த மாதிரி பெராக்சைடு ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. ஓகே, சோ நல்லா கவனிங்க, ஆக்சிஜன் வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு, அப்ப +1 எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு, பிளஸ் 2, அதாவது நல்லா கவனிங்க, 2 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அதுக்கப்புறமா ஃப்ளூரின் வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு, அப்ப 2 into x ன்னு வெச்சுக்கிறேன், which is equal to 0. ஏன்னா நான் ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2x plus 2x equal to 0. Okay, 2 plus 2x equal to 0. அப்புறமா 2x equal to -2. இந்த +2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா -2 மாறிடும். அப்புறம் x equal to -2 divided by 2. Okay, நீங்க வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா x equal to -1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். x equal to -1. So fluorine உடைய oxidation state வந்து என்னதுடா, -1. Okay, it is equal to -1. Is that clear for everybody? Okay, இன்னொரு வாட்டி நான் திருப்பியும் வந்து ரீகால் பண்றேன், இப்போ கவனிங்க. சரியா, இப்போ கவனிங்க. இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்க, குளோரின் கூட ஆக்சிஜன் இருக்கு. இங்கெல்லாம் வந்து ஆக்சிஜனோட ஜெனரலா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன தம்பி அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, தம்பி ஜெனரலா அது வந்து ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 தாங்க. ஜெனரலா -2 தாங்க. பெராக்சைடா இருந்தா +1ங்க, ஃப்ளூரின் கூட இருந்தா +2ங்க. சரியா, ஓகே. சோ இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு -2 தான் ஜெனரலா இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ 2 குளோரின் இருக்கு, குளோரினுக்கு எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், பிளஸ் 3 ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க -2 equal to 0. இப்போ 2x equal to 2x 3 into 2 -6 equal to 0.
அப்புறமா 2x minus 6 equal to அந்த பக்கம் போனா plus 6 ஆயிடும். அப்புறம் x equal to 2 அந்த பக்கம் போனா டிவிஷன்ல x 6 by 2. அப்புறமா x equal to 3. சரியா? சோ 3 னா 3 கிடையாது, 3 னா plus 3. ஓகே, சோ இங்க நம்ம குளோரின் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கு? It is in plus 3 oxidation state. Okay, it is in the plus 3 oxidation state. Okay, done. Super. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா I2O4. ஓகே, இப்போ ஆக்சிஜன் வேற யாரு கூட இருந்தாலும் எனக்கு டவுட்டே கிடையாது. ஓகே, ஆக்சிஜனுக்கு அங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு -2. சரியா? ஓகே, சோ அயோடின் வந்து 2 டைம்ஸ் இருக்கு, அப்ப 2 into x பிளஸ் ஆக்சிஜன் வந்து 4 டைம்ஸ் இருக்கு, அப்ப 4 into -2 ஈக்குவல் டு 0. அப்புறம் 2x நல்லா கவனிங்க, 2x 4 into 2 4 2s are என்னது 8 -8 ஏனா -2 இருக்கிறதுனால -8 equal to 0. then 2x equal to -8 equal to அந்த பக்கம் போச்சுனா +8 ஆயிடும். so +8 x equal to 8 divided by 2. அப்புறமா x equal to +4. சரியா? So இப்போ இந்த particular questionல அயோடினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? It is +4 oxidation state. doubt என்ன டவுட்னு போடுங்க சங்கரி சாட்ல. What is your doubt அப்படிங்கறத போடுங்க. நீங்க டவுட்னு மட்டும் தான் வந்து மெசேஜ் போட்டுருக்கீங்க. சரியா? ஆமா மேம், டுடே மை கெமிஸ்ட்ரி மந்த்லி டெஸ்ட் உங்க லெக்சர் எல்லாம் பார்த்து எல்லாமே கரெக்டா எழுதிட்டு எக்ஸப்ட் ஜியோலஜி ஷார்ட் நோட்ஸ் क्वेश्चन அது மட்டும் மறந்துட்டேன். थैंक यू. ஓகேடா, சூப்பர்டா. லைன் பை லைன் டீச் பண்ணுவீங்களா? கண்டிப்பா டீச் பண்றேன்டா. சரியா? ஓகே, சாப்டர் 2 3 7 ஒன் ஷாட் கண்டிப்பா வைக்கிறேன் கீபோர்ட். ஓகே, எஸ். சோ எல்லாருமே வந்து லைவ் செஷனுக்கு லைக் பண்ணியாச்சா? தயவு செய்து நான் உங்ககிட்ட கேக்குறது வந்து இந்த டெய்லி லெக்சர்ஸ ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நீட் ஜேஇக்கு நாங்க போடுற வீடியோஸ ஒரு நாள் கூட விடாம நீங்க பார்க்கணும். சரியா? பார்க்கணும். இப்ப போயிட்டு அதுல பிரசன்ட் கமெண்ட் போட்டு வாங்க. அப்ப இன்னைக்கு முடிச்சிட்டு உடனே போயிட்டு அந்த வீடியோவை பாக்குறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேற எந்த லைவ் செஷனும் கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு ஒரே ஒரு லைவ் செஷன் தான். கரெக்டா? சோ இன்னைக்கு லைவ் முடிச்ச ஸ்பீடுக்கு நீங்க நேரா அங்க போயிட்டு வீடியோஸ் பார்க்க போறீங்க. சரியா? ஓகே, சோ டே 10க்கு நான் உங்களுக்கு இங்க லிங்க் வந்து கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். ஓகேவா? நீங்க நீட்டுக்கு ஜேஇக்கு எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினாலுமே நீங்க இப்பவே அதுல போயிட்டு பிரசன்ட்னு கமெண்ட் போட்டுருங்க. லைவ் கிளாஸ் முடிஞ்ச ஸ்பீடுக்கு நீங்க போய் 10 நிமிஷம் தான், 15 நிமிஷம் தான் மொத்த வீடியோவே. ஓகே, சாரி 10 நிமிஷம் பிசிக்ஸ், 10 நிமிஷம் கெமிஸ்ட்ரி. போய் ஒரு 10 ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுங்க. சரியா? ஓகேவா? டன். சூப்பர் கைஸ், சூப்பர் சம. ஓகேவா? எஸ். சோ லெட்ஸ் பிகின். சரியா? ஓகே, சோ சோ நம்ம வந்து பார்த்துட்டோம். சோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஆக்சிஜன் OF2, இதுல ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரின் கூட இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இத மறந்துடாதீங்க. அடுத்து O2F2, சின்ஸ் இவங்க வந்து நமக்கு எப்படி இருக்காங்க? பெராக்சைட் ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. ஓகே, சோ பெராக்சைட் ஃபார்ம்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ வாட் வில் ஹேப்பன்? பெராக்சைடா வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ அங்கந்த இடத்துல நமக்கு ஆக்சிஜனுக்கு வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, Cl2O3. சரியா? இங்க வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் வேற யாரு கூட இருந்தாலுமே அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 தான். சரியா? சாரி -2 தான். சோ -2 நீங்க போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். வேற யாரு கூட இருந்தாலுமே -2. சோ அதை வச்சு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸ்கூல்ல எக்ஸாம்னால ஜேஇ அமரா பேட்ச் பார்க்க முடியல, இனிமே வாட்ச் பண்ணுங்கடா. சோ சண்டே வந்து உங்களுக்கு வந்து லீவ் விட்டுறலாம். சோ சண்டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அமரா பேட்ச் வீடியோடைய கம்ப்ளீட் கம்பைலேஷன் வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. சரியா? ஓகே, அமரா பேட்ச் உடைய கம்ப்ளீட் கம்பைலேஷன் வீடியோ நீங்க சண்டே அன்னைக்கு பார்க்க போறீங்க. சரியா? ஓகே, சூப்பர். Now next question நம்ம போகலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா லிசன் பண்ணுங்க. சரியா? ஒரு ஃபயரை போடுங்க சாட்ல. What are interhalogen compounds? Give example. Interhalogen compounds அப்படினா என்னது? So each halogen combines with other halogen to form a series of compounds. Okay, ஒவ்வொரு ஹாலோஜனுமே இன்னொரு ஒரு ஹாலோஜன் கூட என்ன ஆகும் அப்படின்னா கம்பைன் ஆகும். ஓகே,
சோ குளோரினும் ஃப்ளூரினும் கம்பைன் ஆகுது, புரோமினும் ஃப்ளூரினும் கம்பைன் ஆகுது, ஃப்ளூரினும் அயோடினும் கம்பைன் ஆகுது, குளோரினும் அயோடினும் கம்பைன் ஆகுது. சோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்கெல்லாம் தான் யாரு? தீஸ் ஆர் ஆல் த ஹாலோஜன்ஸ். கரெக்டா? இன்னைக்கு ஒரு நாள் 11th லைவ் இல்லடா, நாளையில இருந்து உங்களுக்கு 11th லைவ் இருக்கும். ஹாய் வர்ஷா, பிபிஎஸ்சி, ஹவ் ஆர் யூ? நீங்க கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? சோ ஆர் யூ கோயிங் டு ரிப்பீட்? முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க இஃப் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னா உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 12th மார்க் வச்சு அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதர் ஸ்டேட்லயும் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அதர் ஸ்டேட் கோட்டாக்கு வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா VCI மூலமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா 15% மத்த எல்லா ஸ்டேட்லயுமே 15% ஆஃப் த சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ அதுக்கும் நீங்க மறக்காம நீங்க வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமா நீங்க போயிட்டு அப்ளை பண்ணுங்க. சரியா? நீட் மார்க் பேஸ் பண்ணி அந்த 15% ஆஃப் த ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா 10th ஸ்டாண்டர்ட்ல நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபார் மீ நோமா மை கட் ஆஃப் இஸ் 170, நீட் ஸ்கோர் 110. பரவாயில்ல வர்ஷா, பரவாயில்ல, யூ ஜஸ்ட் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். கடைசி ரவுண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. சரியா? சோ ஸ்ட்ரே வேகன்சி அந்த இது வைப்பாங்க இல்லையா, சோ கடைசி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஓகேடா. சோ ஒவ்வொரு ஹாலோஜனுமே இன்னொரு ஹாலோஜன்ஸ் கூட சேர்ந்து கம்பைன் ஆகிறத தான் நம்ம வந்து இந்து விக்கி வெல்கம். ஓகே, அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as the interhalogen compounds. So example மறக்காம எழுதிருங்க. சரியா? Write the examples without fail. Okay, super. Why fluorine is more reactive than other halogens? Okay, ஏன் fluorine வந்து -1 oxidation state exhibit பண்ணுது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா fluorine உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. fluorine உடைய இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். இன்னும் ஒரு எலக்ட்ரான் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் ஸ்டேபிள் ஆயிடுவேன் அப்படின்னு வந்து அது சொல்லுது இல்லையா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த fluorine வந்து ஏன் மத்த ஹாலோஜன்ஸை விட, அதாவது கண்டிப்பா சென்டாக்லயும் அப்ளை பண்ணிருக்கேன், பாண்டிச்சேரி சீட் கிடைச்சா கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன். கண்டிப்பாடா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சூப்பர். சோ due to its smaller size and minimum value of FF bond dissociation energy. சோ இப்ப fluorine உடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. fluorine உடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னதா வந்து இருக்கு. ஓகே, and then minimum value of FF bond. இந்த F2 ல fluorine bond dissociation energy ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. What do you mean by bond dissociation energy? ஒரு பாண்டை நான் பிரேக் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? That is what we call it as bond dissociation energy. ஒரு பாண்டை எனக்கு பிரேக் பண்ண தேவைப்படுற இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அப்போ நான் ஈஸியா அந்த பாண்டை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த fluorine ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சோ தட்ஸ் வை மத்த ஹாலோஜன்ஸ் விட fluorine ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கு. ரெண்டே பாயிண்ட் தான், சைஸ் சின்னதா இருக்கு, FF bond dissociation energy கம்மியா இருக்கு. சரியா? Good. Uses of helium. ஹீலியம் வச்சு நம்ம வந்து பலூன் எல்லாம் பண்ணி பர்த்டே பார்ட்டிஸ வந்து மாசா கொண்டாடலாம் அப்படின்னு எழுதிட்டு வந்துடாதீங்க. சோ இந்த ஹீலியம் கேசஸ் உடைய மத்த முக்கியமான யூசஸும் இருக்கு, நமக்கு தான் அது தெரியாது. சரியா? சோ இந்த ஹீலியமையும் ஆக்சிஜனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி டீப் சி டைவர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஓஷன்ல எல்லாம் வந்து டைவ் பண்ணி டீப் கடலுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஆமை, அதுக்கப்புறமா பாம்பு, மீன், இந்த கடல்வாழ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நம்ம இந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆக்சிஜன் சேம்பர் மாதிரி வந்து தனக்கு பின்னாடி வந்து மாட்டி இருப்பாங்க. ரைட்? சோ கவனிச்சீங்க அப்படின்னா அவங்க வந்து பியூரா அந்த ஆக்சிஜன் மட்டும் அந்த சிலிண்டர்ல வந்து இருக்காது, அந்த ஆக்சிஜன் கூடவே சேர்ந்து ஹீலியமும் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா பெண்டுன்னு ஒண்ணு வந்து காஸ் ஆகும். அது என்ன மேம் பெண்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து கடலுக்குள்ள போயிட்டேன், கடலுக்குள்ள நான் போக போக பிரஷர் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? மேலேந்து ஒரு பிரஷர், கீழேந்து ஒரு பிரஷர் பயங்கரமா அந்த அழுத்தம் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம லங்ஸோட பிரஷர் வேறையா இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் சரௌண்டிங்கோட பிரஷர் வந்து வேறையா இருக்கும். கரெக்டா? சோ இப்போ நான் கடலுக்குள்ள போயிட்டேன், இப்ப நான் மேல வரணும் அப்படிங்கிறப்போ, நம்ம ஃபாஸ்டா வரோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில கால்ல எல்லாம் பயங்கரமா வந்து ஒரு வலி வந்து காஸ் ஆகும். சரியா?
இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம பிளட்ல டிஃப்யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ பயங்கரமான ஒரு வலி வந்து காஸ் ஆகும். ஃபாஸ்டா அந்த ஒரு பிரஷர் சேஞ்சஸ் நம்ம லங்ஸால ஏத்துக்க முடியாது. சரியா? அந்த பெண்ட பிரிவென்ட் பண்றதுக்காக நம்ம பியூரா ஆக்சிஜன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ஆக்சிஜன் கூட சேர்த்து ஹீலியமும் யூஸ் பண்ணுவோம். Helium is used to provide inert atmosphere in electric arc welding of metals. So இந்த metals எல்லாம் வந்து join பண்றதுக்கு, metals உருக்கி join பண்றதுக்கு நம்ம வந்து இந்த welding வந்து யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ நீ மெட்டலை ஹீட் பண்ற அப்படின்னாலே சுத்தி இருக்கிற ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெட்டல் கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைடா அது ஆக்சிடைஸ் ஆயிடும். சோ இஃப் யூ வாண்ட் டு பிரிவென்ட் தட், ஹீலியம் அட்மாஸ்பியர்ல நம்ம வந்து அந்த ஆக்சிடேஷன் அந்த ஹீட்டிங் ஆஃப் த மெட்டலை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். டவுட் கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம் சிட்டு. Helium has lowest boiling point, hence used in cryogenics. Okay, helium உடைய boiling point வந்து ரொம்ப 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 கம்மி. அதனால cryogenicsல வந்து யூஸ் பண்ணுவாங்க helium. Okay, what do you mean by cryogenics? Low temperatureல ஏதாச்சும் நடக்குது, low temperatureல நான் ஒரு ரியாக்ஷன் பண்றேன், low temperatureல நான் ஒரு சர்ஜரி பண்றேன், இல்ல low temperatureல நான் ஏதோ ஒன்னு பண்றேன் அப்படின்னா அதுதான் we call it as cryogenics. Okay, so helium உடைய boiling point ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால we use that in cryogenics. Clear? Super. It is much less denser than air and hence used for filling air balloons. Okay, so நம்ம காத்து air இருக்கு இல்லையா, air கிடையாது air. Okay, so இதோடைய டென்சிட்டி விட ஹீலியம் உடைய டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் இந்த ஹீலியம் பலூன்லாம் மேல வந்து ஃப்ளோட் ஆகுது. ரைட்? சோ இந்த நீங்க அந்த ஃபாரினோட அந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிஸ்ல எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க, கலர் கலர் அந்த ஹீலியம் பலூன்ஸ் எல்லாம் வந்து பறக்க விடுவாங்க. நம்ம ஊர்லயும் இந்த பர்த்டே பார்ட்டிஸ்ல எல்லாம் வந்து ஹீலியம் பலூன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் அது காத்துடைய டென்சிட்டி விட கம்மியா இருக்கிறதுனால we use this helium in balloons also. Okay, yeah. What is the hybridization of iodine in IF7? Give its structure. Okay, so hybridization of IF7 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is sp3d3. சரியா? it is sp3d3. okay, so அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படிங்க இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அயோடின் வந்து சென்டர்ல, நடு சென்டர்ல வந்து இருக்கும் மேம். ஓகே, அதுக்கப்புறமா 7 ஃப்ளூரின். கரெக்டா? 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் 5 வரைங்க. சரியா? அப்புறமா இத நம்ம ஜாயின் பண்ண போறோம் ஒரு பென்டகன் மாதிரி. 1 சரியா, 2 3 4 5. ஒரு பென்டகன் மாதிரி இந்த 5 ஃப்ளூரினும் இருக்கு. 1 2 சாரி அயோடின் கூட இந்த 5 ஃப்ளூரின் வந்து நமக்கு இப்படிதான் அட்டாச் ஆகி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு ஃப்ளூரின், மேல் சைடுல ஒரு ஃப்ளூரின். இது வந்து சர்ஃபேஸ், அந்த பிளேன்ல 5 ஃப்ளூரின், மேல ஒரு ஃப்ளூரின், கீழே ஒரு ஃப்ளூரின். அவ்வளவுதான், டன். கிளியரா? கிளியரா? ஓகே, மேல ஒரு ஃப்ளூரின் அண்ட் தென் கீழே ஒரு ஃப்ளூரின். சரியா? சோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் IF7. இதுடைய பேர் என்ன தெரியுமா? பென்டகோனல் பைபிரமிடல். ஒரு பென்டகனை வரைஞ்சிடணும், அதுக்கப்புறமா மேல ஒரு பிரமிட், கீழே ஒரு பிரமிட் வந்து வருது. சரியா? சோ பென்டகோனல் பைபிரமிடல். 9th போலாம். Give the balanced equation for the reaction between chlorine with cold sodium hydroxide and hot sodium hydroxide. So இந்த ஒரு பர்டிகுலர் क्वेश्चन வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா it is very 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 important. Okay, this question is super important guys, which you should not miss. Okay, so நீங்க வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ திங்க் நிறைய பேர் கிளாஸ்க்கு இப்பதான் லேட்டா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நீட் ஜேக்கு அமராபாத் வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணு, கன்சிஸ்டன்சி முக்கியம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆசைப்படுறேன், நீட்டுக்கு படிக்கிறேன், ஜேக்கு படிக்கிறேன், என்ன 30 நாள்ல டாக்டர் ஆக்கிருங்க, ஒரு வாரத்துல என்ன வந்து IIT ஆக்கிருங்கன்னு வந்து கேட்ட அவ்வளவுதான். சரியா? அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இன்னில இருந்து டெய்லி டெய்லி ஒரு 10 நிமிஷம் பிசிக்ஸ், 10 நிமிஷம் கெமிஸ்ட்ரி. லிங்க் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன், மறக்காம டெய்லி கிளிக் பண்ணி அமராபாத் நீ ஃபாலோ பண்ற. பண்ணுவியா? பண்ணுவியா? டெய்லி ஃபாலோ பண்ணுவியா? எஸ், கண்டிப்பா ஃபாலோ பண்ணு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படி சொல்லி நீங்க கேட்க கூடாது. சரியா? ஓகே கைஸ்,
தமிழ் மீடியம் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டெஃபினட்டா யாழினி சார் நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். சரியா? ஓகே. சோ கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்மளுடைய குளோரின் வந்து ரியாக்ட் பண்ண போகுது. சோ கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட குளோரின் ரியாக்ட் பண்றப்போ we get sodium NaOCl which is sodium hypochlorite வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து நமக்கு கிடைக்கும் NaOCl. சரியா? இதே நம்ம ஹாட்டான ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்றப்போ டெம்பரேச்சர் which will be higher, right? So hot sodium hydroxide கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ we get sodium chlorate NaClO3. சரியா? NaClO3 சோடியம் குளோரேட் வந்து கிடைக்கும். மேம் இந்த क्वेश्चन வந்து மறந்து போயிடுமே மேம், அதுக்குதான் நம்ம 2-3 வாட்டி நம்ம என்ன பண்ணணும், எழுதி 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 பார்க்கணும். சரியா? NaOCl அப்படிங்கிறது சோடியம் குளோரைட், இதே NaClO3 அப்படிங்கிறது வந்து சோடியம் குளோரேட். சரியா? வெரி குட், சூப்பர். How will you prepare chlorine in the laboratory? So இது வரைக்கும் பார்த்ததுல நான் ஏதாச்சும் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் சொன்ன நான் சொல்லல, ஆனா இந்த ஒரு பர்టిక్యులர் क्वेश्चन சொன்னேன்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததா how will you prepare chlorine in laboratory? ஓகே, லேப்ல எல்லாம் நீங்க வந்து எப்படிங்க வந்து குளோரினை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஓகே. சோ NaCl வந்து நமக்கு இருக்கு, சோடியம் குளோரைடு வந்து இருக்கு. அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with manganese oxide MnO2 with sulfuric acid. ஓகே, H2SO4. ஓகே, நமக்கு வந்து அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா குளோரின் கிடைக்கும். இந்த மேங்கனீஸும் குளோரினும் சேர்ந்து மேங்கனீஸ் குளோரைடா வெளில போயிடுவாங்க. அண்ட் தென் இந்த சோடியமும் ஹைட்ரஜனும் சல்பேட்டும் சேர்ந்து சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க with the elimination of water. ஓகே, சோ நீங்க தாங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா NaCl, manganese dioxide and then sulfuric acid வச்சு நம்ம chlorine prepare பண்றோம். ஓகே, so this is the reaction which is ரொம்ப ரொம்ப important. Thank you Rajakumari. Okay, super. Give the uses of sulfuric acid. So sulfuric acid எங்கெல்லாம் எப்படி எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. So sulfuric acid is used in the manufacture of fertilizers. Fertilizers அப்படின்னா வந்து என்னது? உரம். ஓகே, உரம், பூச்சி உரம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, மரம், செடிகள், பயிர்கள், தாவரங்கள்லாம் நல்லா வளர்றதுக்கு. சோ அந்த பூச்சி உரம் தான் வந்து என்னது அப்படின்னா it is called as the fertilizers. Ammonium sulfate and superphosphate and other chemicals such as hydrochloric acid, nitric acid இவங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சரியா? அமோனியம் சல்பேட்டா இருக்கட்டும், சூப்பர் பாஸ்பேட்ஸா இருக்கட்டும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸா இருக்கட்டும், இல்லனா நைட்ரிக் ஆசிடா இருக்கட்டும். சோ இவங்க எல்லாரையுமே வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு we use this sulfuric acid. Okay, then it is used as a drying agent and also used in the preparation of pigment explosive. Okay, so வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் மேம் drying agent அப்படின்னா என்ன மேம்? drying agentனா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன சொல்லலாம்? எஸ், வாட்டர் ரிமூவ் பண்றது, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். வெரி குட். சோ இப்ப நம்ம ஒரு ரியாக்ஷன்ல வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, டீஹைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா we use this dehydration which is concentrated sulfuric acid. ஓகே, அததான் வந்து drying agent அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த concentrated sulfuric acid யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இந்த வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? சூப்பர். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், ஒரு சில கலர்ஸ், பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்குறதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடி மருந்து உருவாக்குறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். Give a reason to support that sulfuric acid is a dehydrating agent. Ma'am, இப்போதான் சொன்னீங்க யூசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சல்பூரிக் ஆசிட் எல்லாம் நீங்க வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஏன்? அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சில எவிடன்ஸ் வந்து காட்டுங்க, எப்படி வந்து சல்பூரிக் ஆசிட் வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நான் புக் பேக்ல இது வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு क्वेश्चन தானே சொன்னேன். இப்போ ரெண்டாவது क्वेश्चन சொல்றேன். சோ இந்த क्वेश्चन ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லா क्वेश्चनும் நடத்துறேன், ஆனா செம்ம இம்பார்ட்டன்ட். இந்த क्वेश्चனை படிக்காம எக்ஸாம் போகாதீர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே I will
focus extra. புரிஞ்சுதா? Is that clear for you? Full class நீங்க listen பண்ணா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். சரியா? Okay? Very good. சரியா? சூப்பர்டா. So, sulfuric acid is strongly soluble in nature. Okay? Sulfuric acid வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாட்டர் கூட அது சூப்பர் சாலுபிளா வந்து மாறிடும். இப்போ தண்ணி கூட கலக்குது அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம் தம்பி? தண்ணி கூட அது கலக்குது அப்படின்னாலே அது வாட்டர் கூட சூப்பரா பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம். சரியா? வாட்டர் கூட அது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? So, sulfuric acid is highly soluble in water, which means அது water கூட செமையா bond form பண்ணிடுது. It has strong affinity towards water. Affinity means பிடிச்சிருக்கு. சரியா? Affinity அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். So, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு சல்பூரிக் ஆசிடுக்கு வந்து தண்ணிய கண்டா ரொம்ப 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 பிடிக்கும். சரியா? சல்பூரிக் ஆசிடுக்கு தண்ணிய கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ். So, minnal batchல இந்த PDF நான் இது முடிச்சிட்டு உடனே உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுகிறேன். ஓகே? Hence it can be used as a dehydrating agent. அதனால நம்ம இத வந்து என்ன பண்ணலாம் அப்படினா we can use it as a dehydrating agent. வாட்டரை ரிமூவ் செய்யும் dehydrating agent-ஆ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா யூஸ் பண்ணலாம். When dissolved in water, தண்ணி கூட நம்ம dissolve பண்ணோம் அப்படினா it forms mono and dihydrate. தோப்பர் தண்ணி கூட நம்ம டிசால்வ் பண்றப்போ அது ஒரு தண்ணியும் ஆட் ஆகி மோனோஹைட்ரேட் நமக்கு ஃபார்ம் பண்ணலாம். இல்ல ரெண்டு தண்ணி ஆட் ஆகி டைஹைட்ரேட் சல்பூரிக் ஆசிட் ரெண்டு தண்ணியை வாங்கிக்கிட்டு 2H2O டைஹைட்ரேட்ஸும் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா அது ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா அது வந்து என்னதுடா? தட் இஸ் எண்டோதெர்மிக். ஓகே? ஹீட் அப்சார்ப் பண்ணி நடக்கும் அப்படின்னா அது வந்து என்னது? இட் இஸ் எண்டோதெர்மிக். ரைட்? ஹீட்ட வெளியில கொடுக்கும். ஓகே? ஹீட்ட வந்து வெளியில கொடுக்கும் அப்படின்னா தட் இஸ் எக்ஸோதெர்மிக். ஓகே? ஹீட்ட வந்து வெளியில கொடுக்கும் அப்படின்னா அது வந்து என்னது? தட் இஸ் எக்ஸோதெர்மிக். சோ sulfuric acid is highly soluble in water. ஏன்னா அதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா? because it has high affinity towards water. தண்ணி கூட அதுக்கு நல்ல affinity வந்து இருக்கு. and it acts as a dehydrating agent, which means அது வாட்டரை ரிமூவ் பண்ணும். okay? then பாத்தீங்க அப்படின்னா it forms monohydrates or dihydrates. okay? so அது வந்து பாத்தீங்க அப்படின்னா H2O கூட சேர்ந்து மோனோஹைட்ரேட்டும் ஃபார்ம் பண்ணலாம். இல்லனா வந்து டைஹைட்ரேட்டும் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? வெரி குட், வெரி குட், சூப்பர். So, yeah, let's see some examples. C12H22O11. What is this da? C12H22O11. What is this? இது வந்து என்னது? இது வந்து என்னது? C12H22O11. What is this? தெரியுமா? குளுக்கோஸ், சுக்ரோஸ், கேலக்டோஸ், மால்டோஸ், ஃப்ரக்டோஸ். இது சுக்ரோஸ். வெரி குட். சர்ப்ரைஸ் கிஃப்ட் பேக்ல தான் வச்சிருக்கேன், காட்டுறேன். சரியா? எஸ். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சுக்ரோஸ். I don't know what you are powered by, coffee, genius or some rare teaching chakra, but your classes hit harder than my morning alarm. You are built different, no cap. Nice. Nice. Okay, done. இது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது வந்து tired-ஆ எனக்கு never அப்படின்னு, but I'm not like that. Okay, and I don't know if you are telling it in the positive way or negative way. Yeah. So கவனிங்கடா எல்லாரும், be back. Yeah. So பாத்தீங்க அப்படின்னா it is sucrose. கரெக்டா? பரவாயில்ல, யாரு கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆக கூடாது. சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா போனை இப்படி வைத்து கொள்ளாதீர்கள். இது என்னது? வெர்டிகலா? வெர்டிகலா வைக்காதீங்க. சரியா? ஹாரிசான்டலா வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்படி வச்சு சாட்ட பார்க்காம கிளாஸ கவனிங்க. சரியா? ஓகே, இது வந்து சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிய, இங்க 12 கார்பன் இருக்கு. இந்த சல்பூரிக் ஆசிடோட வேலையே என்ன தெரியுமா?
வாட்டரை தன்வசப்படுத்திக்கும். வாட்டர் கூட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, சோ இங்க பாரு H22O11, அதாவது H22O11 தனியா பிரிச்சிரும். கார்பன் 12 மட்டும் தனியா வெளில போயிடுச்சு. H22O11 அப்படிங்கிறது வந்து என்னது? H2O, வாட்டர். கரெக்டா? அதாவது 11 டைம்ஸ் ஆஃப் வாட்டர். அது 11 டைம்ஸ் ஆஃப் வாட்டர். சோ இந்த 11 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சல்பூரிக் ஆசிட் தூக்கிட்டு போயிடும். சோ சல்பூரிக் ஆசிட் கூட இந்த 11 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வெளியில போயிடும். ஓகே, கிளியர்? சூப்பர். சரியா? ஓகே கைஸ், லிசன் 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 எவ்ரிபடி லிசன். சரியா? ஓகே, ஒரே நிமிஷம்டா. கிளியரா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், எனி ஈஸி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எழுதிடலாம். ஓகே, so write the reason for the anomalous behavior of nitrogen. What do you mean by the term dehydrating? என்ன தெரியுமா? வாட்டர் ரிமூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரேட்டிங் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம், தண்ணி இஸ் கெட்டிங் ஆடட், தண்ணி ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஹைட்ரேஷன். தண்ணி ரிமூவ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் டீஹைட்ரேஷன். சரியா? ஓகே, தண்ணி வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து என்னது? இட் இஸ் டீஹைட்ரேஷன். சோ anomalous behavior of nitrogen. anomalous அப்படின்னா வந்து டிஃபரெண்டா, ஓகே, வியர்டா, மத்தவங்க மாதிரி இல்லாம ரொம்ப அன்யூஷுவலா. ஓகே, சோ ஏன் வந்து அன்யூஷுவலா வந்து நைட்ரஜனுடைய ஒரு சில அன்யூஷுவலான பிஹேவியர்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, எஸ் தீமினல் பெய்டு பேட்ச்ல நான் லைன் பை லைன் இப்போ நான் வந்து இது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, சோ சாட்டில் வந்து வெட்டிக்கதை பேசாதீர்கள். யார் யாரு அப்படின்னா I'm going to block somebody called as அர்ஜுன் and then கீர்த்தி. ஓகே, சோ அர்ஜுனும் கீர்த்தியும் கொஞ்ச நாள் பேசாம இருங்க, இல்லனா நான் உங்களை பிளாக் பண்ணிடுவேன். சரியா? ஓகேடா. அந்த ஈக்குவேஷன்ல H2O ரிமூவ் ஆகல, அது சேரதானே செய்யுது. இல்ல சாந்தி, குளுக்கோஸ்ல இருந்து வாட்டர் ரிமூவ் ஆயிடுதுல. இதோ பாரு, குளுக்கோஸ்ல இருந்து வாட்டர் ரிமூவ் ஆயிடுதுல. இதோ பாரு, குளுக்கோஸ்ல இருந்து வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடுது. யாரு ரிமூவ் பண்றாங்க? யாரு? சல்பூரிக் ஆசிட் தான் ரிமூவ் பண்ணிடுது. கரெக்டா? ஓகே, வெரி குட். சோ ரைட் தி ரீசன் ஃபார் தி அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனோட இந்த வியர்டான பிஹேவியருக்கு வந்து என்ன ரீசன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னது அப்படின்னா நைட்ரஜனுடைய ஸ்மால் சைஸ். நைட்ரஜனுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறது. செகண்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ionization enthalpy. What do you mean by ionization enthalpy? The energy required to remove one electron தான் வந்து ionization enthalpy. சரியா? So கவனிச்சீங்க அப்படின்னா there is an atom and atomல வந்து நமக்கு சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அந்த ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது. கரெக்டா? சோ நான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருந்து நான் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need is called as ionization energy. இப்போ நைட்ரஜனுடைய ionization energy வந்து high, which means நைட்ரஜன்ல இருந்து நீங்க அவ்வளவு ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, then third வந்து பாத்தீங்கன்னா high electronegativity. நான் எலக்ட்ரான் தர மாட்டேன், ஆனா உன்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் எனக்கு வேணும். ரைட்? So electronegativity அப்படின்னா என்னது? The tendency to attract the shared pair of electrons. Okay, so electrons புடிச்சி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியை தான் we call it as electronegativity. So electronegativity ஹையா இருக்கும், ionization எனர்ஜியும் ஹையா இருக்கும், சைஸ் வந்து சின்னதா இருக்கும். absence of d orbital. d orbital நைட்ரஜன்ல இருக்காது. சரியா? சோ அதனாலதான் 15th குரூப்ல இருக்கக்கூடிய மத்த எலிமெண்ட்ஸை விட ஓகே நைட்ரஜன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது. கிளியரா? ஓகே, சோ 15th குரூப்ல வேற என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி. ஓகே, சோ பாஸ்பரஸை விட ஆன்டிமோனியை விட ஓகே வேற என்ன இருக்கு? ஆர்சனிக்கை விட நைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது.
நியூ என்ட்ரி பாயிண்ட் பத்தி யார் சார் லைவ் போட்டிருக்காரு அதை பாருங்க. 26th அதாவது டுமாரோ இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் பி மின்னல் பேட்ச். ஓகே 25th சரியா. Write the molecular formula and structural formula for the following molecules. Molecular formulaவும் structural formulaவும் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பாத்துலாமா? So nitric acid உடைய molecular formula என்னது? HNO3. structure பாருங்க, நைட்ரஜன்ல 3 ஆக்சிஜனும் பாண்ட் ஆகி இருக்கு, அதுல 1 டபுள் பாண்டடா இருக்கு சரியா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா it is bonded with OH. இந்த ஸ்ட்ரக்சர் பஃபர் ஆக்ஷன் சொல்லி தரேன்டா. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க again and again நீங்க ரீகால் பண்றப்பதான் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே சூப்பர். நைட்ரிக் ஆசிட் உடைய மாலிகுலர் ஃபார்முலா இட் இஸ் HNO3. அடுத்து வந்து டை நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஓகே இது மட்டும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க பாஸ்போரிக் ஆசிட், டை நைட்ரஜன் பென்டாக்சைடு சொல்லி தரேன். ஓகே சோ பாஸ்போரிக் ஆசிட்ல நீங்க ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் உடைய ஸ்ட்ரக்சர் எழுதலாம். ஓகே P 3 ஹைட்ராக்சைடு குரூப் அட்டாச் ஆகிருக்கு, ஒரு டபுள் பாண்டட் O வந்து அட்டாச் ஆகி இருக்கு சரியா. ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் உடைய ஃபார்முலா என்ன? H3PO4. ஓகே H3PO4. The next is phosphine. Phosphine உடைய molecular formula என்னது? PH3. phosphorusல 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கு with double bonded oxygen. Okay with double bonded oxygen. Clear? So வரைஞ்சிருவீங்களா? Will you draw? Clear? Super. So நம்ம வந்து இப்போ வந்து can we see the dinitrogen pentoxide பார்க்கலாமா? So dinitrogen pentoxide வந்து பாத்தீங்கன்னா dinitrogen N2O5, pentoxideனா O5 இதுலயே தெரியுது. So ரெண்டு நைட்ரஜன் வந்து இருக்கு. So இந்த ரெண்டு நைட்ரஜன் they are bonded by oxygens. Okay and then it is connected with 2 more oxygens and ரெண்டு double bonded O வந்து இருக்கு சரியா. So nitrogen it carries positive charge. So இதுதான் நம்ம dinitrogen pentoxide உடைய structure. இதுதான் dinitrogen pentoxide உடைய structure. Okay வா? Clear? Is that clear for you? Super. Sama. சரியா? Okay டா. So நம்ம next question போகலாம். Give the use of argon. Okay. So give the uses of argon. Argon வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ வால்வ்ஸ்லயும் டியூப்ஸ்லயும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே argon prevents the oxidation of hot filament and prolongs the life of filament bulb. இந்த குண்டு பல்ப் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. சோ இந்த குண்டு பல்புக்குள்ள அந்த எல்லோ கலர்ல எல்லாம் லைட் எரியும் இல்லையா, அதுல வந்து உள்ள வந்து ஃபிலமெண்ட் வந்து இருக்கும் கரெக்டா. சோ இந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகுறப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஏர்ல அது வந்து ஆக்சிடைஸ் ஆகாம வந்து இருக்கணும் கரெக்டா. ஆக்சிடைஸ் ஆகாம அது பாத்துக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த பல்புக்குள்ள ஆர்கான் கேஸ வந்து நம்ம ஃபில் பண்றோம். ஓகே ஆர்கான் கேஸ வந்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறோம். Write the valential electronic configuration of group 15. Group 15 elements உடைய outermost valential electronic configuration வந்து கேக்குறாங்க. ஓகே NS2NP3 அவ்வளவுதான்டா. NS2NP3. Okay so NS2NP3 is the valential electronic configuration. Clear? Is that clear? Okay very good. நம்ம அடுத்து போலாமா? Next பாருங்க, give 2 equations to illustrate the chemical behavior of phosphine. Compulsory question பாரு அனன்யா சொல்றாங்க பாருங்க, மேம் நீங்க சொன்ன மாதிரி மிட் டர்ம்ல கம்பல்சரி கொஸ்டினா phenol plus zinc with Friedel-Crafts reaction தான் கேட்டாங்க. பாருங்க நீங்க ரெகுலரா கிளாஸ் கவனிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோயேன், நம்ம சூப்பரா எக்ஸாம்ஸ்லாம் உனக்கு ஒரு மேட்டராவே இருக்காது. சார் எப்படி சொல்றது, ஒரு 1 hour ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க ஒரு 1 hour படிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டாலாம் இருக்கவே இருக்காது சரியா. ஓகே சோ தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க சரியா. தயவு செய்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் இங்க டீச் பண்றேன் அப்படின்னா சும்மா வந்து டீச் பண்ணிடல, நானே கிடையாது, இங்க இருக்கிற யாருமே we are all doing thorough research. ஓகே ஒரு சாப்டர் நான் உனக்கு இங்க சொல்லி தரேன் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் போடுறேன் அப்படின்னாலே I'm not just doing copy paste from book or guide. ஓகே உங்களுக்கு நான் வந்து
பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ எல்லாம் எடுத்து பார்த்து அந்த ஆன்சர் கீல என்ன மாதிரி ஆன்சர் கொடுத்திருக்காங்க, எந்த பாயிண்ட கரெக்டா எழுதினா மார்க் வரும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட கரெக்டா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் ஒன்னு வந்து கொண்டு வரேன். ஓகே, நடத்துறப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், எது கேட்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி உனக்கு நடத்துறப்போ அதுக்கு நீ அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுத்துப்ப. எக்ஸாம் அப்போ எல்லாத்தையும் படிக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுத்து படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். 9th பெய்டு கிளாஸ் கிடையாதுடா தம்பி. ஓகே, 9th பெய்டு கிளாஸ் கிடையாது. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா we have complete the reaction questions வந்து 23 இருக்கு, 22 வந்து ஒரு 22 இருக்கு, 23 questions மட்டும் தான் நம்ம இன்னைக்கு முடிக்க முடியாது. மத்தபடி நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம புக் பேக்கே முடிச்சிடலாம். ஓகேவா? Today we can complete the book back questions. Ma'am, in my school teachers have completed volume 1 and moving forward to volume 2. உங்க ஸ்கூல் மட்டும் தான்டா அப்படி பண்றாங்க. சோ ரீகன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம சேனல்ல என்னோட பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கறனோ அது நான் என்ன அதுல வீடியோஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன அதுல தேவை இருக்கோ கண்டிப்பா பாருங்க. ஓகே, நான் போய் ஒரு தண்ணீர் பருகி விட்டு வருகிறேன். Everybody go drink some water. So throughout the live we are going to stay hydrated. Live ஆரம்பிச்சு 55 நிமிஷம், almost 1 hour ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷத்துல லைவ் செஷன்ஸ் முடிஞ்சிரும். எல்லாரும் போயிட்டு bring water and then drink. I am also going to bring water. எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு mission water accomplished அப்படின்னு எனக்கு சாட்ல போடுங்க. சரியா? ஓகே, ஒரு குட்டி 5 நிமிஷம் பிரேக். சரியா? ஆனா எல்லாரும் கிளாஸ்க்கு வாங்க. மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷன் எல்லாரும் சாட்ல போடுங்க. நானும் தண்ணி குடிச்சிட்டு வரேன். Are back. Is everybody came back? I think today's live is bit fast போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. What do you all think so? மேம், கைட் ஆத்தர்ஸ் நம்ம டீச்சர்ஸ் தானே மேம், ப்ளீஸ் சொல்லுங்க, அப்போ நம்பி வாங்குவோம். கைட் ஆத்தர்ஸ் கண்டிப்பா வந்து டீச்சர்ஸ் தான். பட் அத பத்தி நாங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மண்டே அன்னைக்கு. ஓகே, டன். யா டைம் போனதே தெரியலடா, ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஆனா we have completed a lot. See, imagine ஒரு 1 hourல ஒரு சாப்டரோட புக் பேக்க நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, சோ நான் இந்த லைவ் கிளாஸ் முடியுது இல்லையா, முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, ஏன்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போச்சு. நான் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா நடத்தி நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ண மாதிரி போகுது. நல்ல ஒரு எனர்ஜி லெவல் இஸ் சோ குட் டுடே. சோ ஐ ஃபீல் சூப்பர் ஹாப்பி. இன்னைக்கு நிறைய முடிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இருக்கு. நல்லா புரியுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இன்னைக்கு லைவ் கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ உங்க எல்லாருக்குமே நான் இதோட PDF வந்து சென்ட் பண்ணி வச்சிடுறேன். சரியா? ஓகே, யூ வில் பி கெட்டிங் தி PDF ஆஃப் ரைட் நவ. நைட்டே உங்களுக்கு PDF கிடைச்சிடும். ஓகே, டன். சோ லெட்ஸ் கண்டினியூ. ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? கரெக்டா அந்த 1 hour ஆனா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டி ஃபயர் இந்த chat section everybody. and யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. because
we have launched, we have got 2,50,000 subscribers today. Celebrate பண்ணிடலாம் அத. 2,50,000 subscribers வந்து நம்ம அடிச்சு தள்ளிட்டோம். So with your support, with your help and with your lot and lots of love, okay? So கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கோம், எங்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து காசு கட்டி டியூஷன் போய் படிக்கிறதுக்கோ இல்ல நிறைய காசு கட்டி வெளியில ஸ்கூல்ஸ் போயிட்டு படிக்கிறதுக்கோ வந்து முடியாம இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பா இது வந்து இருக்கும். ஓகே, நிறைய பேர் இந்த லைவ் கிளாஸை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சைடு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வீட்டுல அப்பா அம்மா பார்த்துட்டு சைட்ல வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? சோ எல்லாரையும் நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஓகே, எவ்ரி ஹவுஸ் நூக் அண்ட் கார்னர் we have to reach them, we have to help them. ஓகே, சோ ஒவ்வொருத்தவங்களும் எஜுகேட் ஆனாங்க அப்படின்னா the whole family அவங்கள வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜினியர்ஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் ஆகும் நிறைய பேரை வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொண்டு வரணும். So for this mission we really need your support. So please do share the link with your friends. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க so that others will also get benefited. Okay, let's begin. Give two equations to illustrate the chemical behavior of phosphine. So phosphine அப்படிங்கிறது வந்து pH3. So phosphine உடைய chemical reaction ஏதேனும் இரண்டை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். First, thermal stability. Phosphine decomposes into its elements when heated in absence of air at 317 Kelvin or when electric current is passed. 317 Kelvinல நல்லா கவனிங்க, 317 Kelvinல நம்ம phosphine வந்து ஹீட் பண்றப்போ அதுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸும் ஹைட்ரஜனும் நமக்கு தனித்தனியா பிரிஞ்சு வந்துருது. ஓகே, சோ pH3 நான் 317 கெல்வின்ல நான் ஹீட் பண்றப்போ பாஸ்பரஸும் ஹைட்ரஜனும் நமக்கு தனித்தனியா பிரிஞ்சு வந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பஷன். சோ கம்பஷன் அப்படின்னா burning in presence of oxygen. சரியா? சோ few people I am going to block. I am going to block few people. Wow, Maniganda ma'am, chemistry la 49 out of 50. நீங்க சொன்னதுதான் வந்துச்சு எல்லாமே. ஆனா ஒரு one word wrong. Glycerosa. Glycerosa அது என்னடா? கண்டெய்ன்ஸ் கேட்டாங்க. சூப்பர்டா, நீ ஏதோ மாத்தி போட்டு போல. சம மணிகண்டா, சூப்பர். ஓகே, சாப்டர் 12 லைன் பை லைன் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ். மணிகண்டா சாப்டர் 12 லைன் பை லைன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் டீச் பண்ணிட்டேன். ஜேஇஇ லைவ்ல நான் டீச் பண்ணிருக்கேன், மறக்காம போயிட்டு பாருங்க. உங்களுக்கு மட்டும் அது சீக்ரெட். ஓகே, யாருக்கெல்லாம் சாப்டர் 12 லைவ் வேணுமோ ஜேஇஇ அது என்னது ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ் அண்ட் ஆசிட்ஸ், கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிற டைட்டில்ல வந்து நம்ம சேனல்ல நான் லைவ் டீச் பண்ணிருக்கேன், which is your chapter 12 only. ஓகே, சோ மறக்காம போயிட்டு பாத்துருங்க. யா, சோ கம்பஷன் அப்படிங்கிறது வந்து burning in presence of oxygen. இப்போ நம்ம இங்க thermal stability இதுல பண்ணது burning in absence of oxygen. சோ ஆக்சிஜனே இல்லாம நம்ம burn பண்ணதுதான் வந்து என்னது அப்படின்னா 317 கெல்வின்ல pH3 பாஸ்பீனை நம்ம வந்து ஹீட் பண்றோம். சோ பாஸ்பரஸும் ஹைட்ரஜனும் நமக்கு தனித்தனியா பிரியுது. ஓகே, இதே கம்பஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா burning in presence of oxygen. When phosphine is heated with oxygen or with air, அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா phosphorus acid வந்து நமக்கு கிடைக்கும். phosphoric acid வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. So pH3 with oxygen நம்ம ஹீட் பண்றப்போ P4O10 வந்து நமக்கு கிடைக்குது. P4O10 plus water. இப்ப அந்த P4O10 திருப்பியும் நம்ம வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ HPO3 அதுதான் phosphoric acid. HPO3 தான் phosphoric acid. ஓகே, ராஜி thank you so much டா. ஓகேவா, அதுதான் phosphoric acid. சோ கண்டிப்பா இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் நீங்கள் எழுத வேண்டும். Give a reaction between nitric acid and basic oxide. nitric acidக்கும் basic oxideக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. nitric acid react with bases. ஓகே, nitric acid வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு bases கூட வந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் ஆகும். ஓகே, nitric acid வந்து என்ன ஆகும் அப்படின்னா bases கூட வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும்.
சோ ரியாக்ட் ஆகி அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், சால்ட்டும் வாட்டரும் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, it will form salt and then water. Clear? Okay. So வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ZNO என்ன ஆகுது, it is reacting with HNO3. Okay, ZNO வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு HNO3 கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. சோ ரியாக்ட் ஆகுறப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, ஜிங்க் நைட்ரேட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஓகே, அத நான் வந்து என்ன பண்றேன், பிளஸ் வாட்டர். இதே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அயன் ஆக்சைடு, அதே நைட்ரிக் ஆசிட் கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்றப்போ அயன் கூட இந்த NO3 வந்து நமக்கு சேர்ந்து அதே மாதிரி அயன் நைட்ரேட் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ எப்படி நமக்கு சால்ட்டும் வாட்டரும் வந்து ஃபார்ம் ஆகுது when நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு பேசிக் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்த்தோம். ஆக்ரோலின் மேம் நீங்க சொன்ன ஆக்ரோலின் வந்துச்சு, வெரி ஹாப்பி. சி நான் சொல்றப்போ வந்து தெரியாது, நம்பிக்கையே இருக்காது மேம் மேல. மேம் நீங்க சொல்றது மட்டும் பிடிச்சா பொறுமா மேம், இது மட்டும் தான் மேம் வருமா மேம், அது சொல்லிட்டாங்க மேம், இது சொல்லித்தீங்க மேம் அப்படி வந்து கேட்பீங்க. பட் நம்பி படிச்சா சி யூ ஹவ் காட் மார்க். புரியுதா? சோ அதனால வந்து தயவு செய்து வாங்க, கவனம் ஃபுல் ஃபோக்கஸோட ஃபுல்லா வந்து ட்ரஸ்ட் பண்ணி கிளாஸ் கவனிங்க. சரி, ஓகே. So what happens when phosphorus pentachloride is heated? Phosphorus pentachloride, இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட்ரா. புக் பேக்லயே நான் ஒரு 3 क्वेश्चन தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ PCl5 phosphorus pentachloride நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அது PCl3 ஆவும் குளோரினாவும் வெளியில பிரிஞ்சு போயிடும். phosphorus pentachloride PCl5 நீங்க வந்து ஹீட் பண்றப்போ PCl3 and then chlorina அது நமக்கு வெளியில பிரிஞ்சு போயிடும். PCl3 and chlorina அது நமக்கு வெளியில பிரிஞ்சு போயிடும். எஸ், சோ முடிச்சிட்டோம். 20th question, suggest a reason why HF is a weak acid whereas binary acids of all other halogens are strong acid. இப்போ HCl அதாவது ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா those are all what halogens இல்லையா? சோ அவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. HI ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா ஏன் வந்து HF வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படி சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. Fluorine has the greatest affinity for hydrogen due to large electronegativity. ஓகே, சோ ஃப்ளூரினுக்கு வந்து ஹைட்ரஜன் கூட ஒரு கிரேட் அஃபினிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் ரொம்ப 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 பிடிக்குமா ஃப்ளூரினுக்கு. ஓகே, அஃபினிட்டி அப்படின்னாலே பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ fluorine has great affinity for hydrogen due to its large electronegativity. ஏன்னா fluorine ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா நான் ஸ்டேபிள் ஆயிடுவேன் அப்படிங்கறதுனால அந்த ஒரு எலக்ட்ரானை யார் கொடுத்துறாங்க, ஹைட்ரஜன் கொடுத்துறாங்க. அதனால fluorine-க்கு ஹைட்ரஜனை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆல்சோ fluorine electronegativity ரொம்ப ரொம்ப ஹை. ஓகே, ஏன்னா இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா it becomes stable, right? Difference between them forming HF which is associated due to the hydrogen bonding. So இந்த Hக்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரிக்க முடியல. சரியா? அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா பிரிக்க முடியல. ஓகேவா? சூப்பர், சம. ஓகே, நெக்ஸ்டா hydrofluoric acid is a weak acid whereas the other halo acids are strong acids. Due to the hydrogen bonding in HF, it cannot completely ionized and therefore they are weak acids. But other halo acids are completely ionized. இப்போ என்ன மேம் பிரிக்க முடியல அப்படி சொல்றீங்க, ஆனா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படி வீக் ஆசிட் அப்படி சொல்றீங்களே அப்படின்னா நல்லா கவனிடா. ஆசிட்னா என்ன? something which gives hydrogen, something which gives hydrogen. அதுதானே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா acids அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எது வந்து ஹைட்ரஜனை கொடுக்குதோ அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as acids, right? So இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா HFல ஹைட்ரஜனையும் ஃப்ளூரினையும் நீங்க அவ்வளவு ஈஸியா முதல்ல பிரிக்கவே முடியாது. சரியா? நீங்க அவ்வளவு ஈஸியா பிரிக்க முடியாது அப்படிங்கிறப்போ they do not give, okay, they do not give that easily. So எது வந்து ஹைட்ரஜனை ஈஸியா கொடுக்குதோ அதுதான் ஸ்ட்ராங் ஆசிட். கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட், கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகலன்னா அது வீக் ஆசிட். HF பிரிக்க முடியாது, அப்ப அது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது, அப்போது ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது. Deduce the oxidation number of oxygen in hypofluorous acid. Okay,
ஹைப்போஃப்ளூரஸ் ஆசிட்ல வந்து ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன, சாரி ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் வந்து ஆக்சிஜன் கூட நல்லா கவனி HOF. ஓகே, சோ இதுல நீங்க பார்க்கலாம் ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு +1. ஃப்ளூரினுக்கு நமக்கு எல்லாருமே வந்து தெரியும் இட் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே, ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு +1. ஃப்ளூரினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு -1. சரியா? அப்போ நல்லா கவனிங்க, ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனை Xன்னு வச்சுப்போம், ஃப்ளூரினுக்கு -1 ஈக்குவல் டு 0. +1 -1 0 ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப X ஈக்குவல் டு 0. சோ இந்த இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னவா இருக்கு? 0வா இருக்கு. பீரியாடிக் டேபிள் ஞாபகம் வச்சுக்க. நான் ஒரு ட்ரிக் பாட்டே பாடுறேன். ஓகே, ஐ எம் ப்ரிப்பேரிங் a song to remember periodic table. உங்களுக்கு இல்ல, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் உங்களுக்கும் நான் அந்த வீடியோ ஷேர் பண்றேன், நீங்களும் வந்து பார்க்கலாம். ஓகே, that's it guys. கடைசி क्वेश्चन. ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த complete the following reactions நான் தனியா ஒரு குட்டி வீடியோ போடுறேன். What type of hybridization occurs in BRF5, BRF3? BRF5 ல வந்து sp3d2 hybridization and BRF3 ல sp3d hybridization. Okay, so that's it. We have completed the class and we have completed the chapter. Super. Yeah, so thank you so much. யாரெல்லாம் வந்து கிளாஸ் கவனிச்சீங்களோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, சோ நான் இப்ப லைவ் வந்து எண்ட் பண்றேன். இன்னைக்கு லைவ் எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு, சூப்பரா போச்சு. நிறைய படிச்சு முடிச்சிட்டோம், கம்மியான டைம்ல நிறைய படிச்சு முடிச்சோம், புரிஞ்ச மாதிரியும் படிச்சு முடிச்சோம். ஒரு வாட்டி படிச்சு ரீகால் பண்ணிட்டா டெஸ்டே எழுதிடலாம், அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு இல்லையா? சோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் கிவ் யூ த PDF. ஓகே, நான் முடிச்சிட்டு உங்களுக்கு நான் PDF தரேன். மக்களே, இப்ப கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்போவே கமெண்ட் போட்டுட்டு அமரா பேட்ச் போயிட்டு பாரு. அமரா பேட்ச் வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு பாருங்க. சரியா? சோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீட் அவுட் ஆல் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். சோ நான் லைவ் எண்ட் பண்றேன். எண்ட் பண்ண உடனே இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டாடா. பை பை.